entire elections, entire politician lives, there are two things. One is popularity, the other side groundwork. இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆப் தான் பிளான் போல் வாய்ஸ். என்ன நியூஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த நியூஸ் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா within seconds அவங்க பேசுற மாதிரியே 3 ஆப்ஷன்ஸ் இனிஷியலி we are providing. பொலிட்டிக்கல் பர்சன் நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்லயே இருப்பாங்க. திடீர்னு கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணீங்க லாஸ்ட் 1 இயர்னு கேட்டா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு கேஸே இல்லை அந்த பர்சன் மேலே, இன்னொரு பர்சன் மேலே கேஸ் இருக்குன்னா அந்த பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு தெரியாமே நீங்கள் செய்றீங்க. இப்போ திடீர்னு எனக்கு வந்து நான் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இந்த பூத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு திடீர்னு பார்க்கணும்னா எப்படி பார்க்குறது, அதுக்கு தான் இந்த பூத்தை. பாலிடிக்ஸை பார்க்குற விதம் நீங்கள் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? வை டு யூ வாண்ட் அ காமன் மேன் டு என்டர் பாலிடிக்ஸ்? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 20-25 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா சொல்லுங்களேன் 2026 என்ன அப்படின்னு. Entire elections, entire politician lives, there are two things. One is popularity, media visibility, public relations. The other side, groundwork, how you understand people, how much you are, developing your rapport with the grassroots people. இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். So one is strategy, the other one is the மீடியா விசிபிலிட்டி அண்ட் பாப்புலாரிட்டி. இப்போ நான் முதல்ல பேசினது மீடியா விசிபிலிட்டி, பாப்புலாரிட்டி. இதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆப் தான் பிளான் போல் வாய்ஸ். திஸ் வாய்ஸ் வில் கவர் 360 டிகிரி. எப்படின்னா இவங்க உள்ளே வந்து தன்னோட பார்ட்டி என்னென்னு அவங்க ஃபீட் பண்ணாங்கன்னா போதும். என்ன நியூஸ் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த நியூஸை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் அவங்க பேசுகிற மாதிரியே 3 ஆப்ஷன்ஸ் இனிஷியலி we are providing. ஒன்று சர்க்காசம், இன்னொன்று வந்து இன்டலெக்சுவலாக, இன்னொன்று வந்து அக்ரெசிவாக. ஒன்ஸ் யூ கிளிக் யூ வில் கெட் த ஃபீட், யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் அண்ட் மூவ் ஆன். யா, வித் ஹேஷ்டாக்ஸ், வித் எவ்ரி திங் இட் வில் கம் வெரி பர்சனலைஸ்ட். டு ஸ்டார்ட் வித் நாங்கள் அதை அப்படியே ஒரு மாடலாக பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வி வெண்ட் மோர் டெக்னிக்கலி. லாஸ்ட் 60 இயர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டேட்டாவெல்லாம் எடுத்து ட்ரெயின் பண்ணி ஓகே இப்போ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இன்றைக்கி இந்த ட்விட்டர் இதெல்லாம் இருக்கலாம், நாளைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மாறும். ஸோ த கீ எலிமெண்ட் ஹியர் இஸ் தி content. How it is going to create more personalized content. இதுல வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுவோம் and then we can put it any platforms you can. Okay. இப்போ இன்னைக்கு நடக்கிற டிவி டிபேட்ஸா இருக்கட்டும், ஓகே, இப்போ அந்த டிபேட்ஸா இருக்கட்டும், நீங்க பப்ளிக் ஸ்பீச் பண்ணணும். You are from one particular party. நீங்க இன்னைக்கு போய் ஒரு பப்ளிக் ஸ்பீச் பண்ணணும் இந்த பர்టిక్యులர் இஷ்யூல. So that's how politics operate. அதுக்கு end to end data வரும். Okay. Very personalized thing. Okay. And very நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கான பாயிண்ட்ஸை வந்து அது எடுத்துக்கணும், அந்த ஆங்கிள்ஸை வைக்கும். திஸ் வில் ஈவன் செட் தி நரேட்டிவ் ஃபார் த டே ஃபார் பார்ட்டிஸ். இப்போ எங்கேயோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த இஷ்யூவை இவங்க பிக் பண்ணும்போது, ஒரு பார்ட்டிலேருந்து பிக் பண்ணும்போது, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்க ஒரு பர்சன் பிக் பண்ணும்போது டாப் லீடருக்கு வரைக்கும் அது போகிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி ட்ரெண்டிங்ஸ், இப்போ ட்ரெண்டிங்ஸ் எல்லாம் வரும்போது இதை வந்து ஒரு பார்ட்டியாக எடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. இட் கேன் ஜென்ரேட் n நம்பர் ஆஃப் ட்வீட்ஸ். ஒரு நியூஸில் அது வந்து அத்தனை கான்டென்ட்டை உங்களுக்கு பிடிக்கலையா ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆன் செகண்ட்ஸ். ஸோ திஸ் கம்ஸ் வித் பிளான் போல் வாய்ஸ். ஸோ வாட் இஸ் பிளான் போல் ஸ்ட்ராட்டஜி? இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஹாவ் மெட்ரிக்ஸ். வி கால் இட் அஸ் கீ பொலிட்டிக்கல் மெட்ரிக்ஸ். இந்த 13 மெட்ரிக்ஸ் அரைவாக இருக்கும். இதுக்கு தான் என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு 100-200 இயர்ஸாக பொலிட்டிக்கல் தியரிஸ் இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இப்போ அதில் நிறைய தியரிஸ் இன்றளவுக்கும் கான்டெம்பரரியில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு தியரி தெரியாது. தேர் இஸ் சம்திங் கால் ரேஷனல் சாய்ஸ் தியரி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒருத்தவங்க ஓட்டு போடுறோன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குல்ல, இதை ரொம்ப டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது அந்த ரேஷனல் சாய்ஸ் தியரி. இன்னைக்கு நடந்த கடைசி எங்கேயாவது நடக்கிற எலெக்ஷன்ஸ், உலக அளவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் முதற்கொண்டு அந்த ரேஷனல் சாய்ஸ் தியரி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தர எந்த நம்பர் ஆஃப் தியரிஸ். இப்போ அதில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி லைக் இந்தியாவுக்கு என்ன மாதிரி தியரிஸ்லாம் இன்னும் கான்டெம்பரரியாக இருக்குன்றதை பேஸ் பண்ணி அதை எடுத்து ரியல் டைம் சினாரியோ, ஒரு பீப்புள் ஒரு பர்சனுக்கு எப்படி ஓட் பண்ணுறாங்க, அப்போது ஒரு பார்ட்டி அந்த பர்சனை எப்படி சூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ட்ரையாங்கிள். பீப்புள், public, party. That's all politics is. People is the candidate here, public is the person who is going to vote, party is the person who is going to select them and make them contest from a constituency. This is how Indian politics is. In the triangulation, இந்த கேண்டிடேட்டுக்கு, இந்த பொலிட்டிக்கல் கேண்டிடேட்டுக்கு எப்போ பீப்புளோட சப்போர்ட் அதிகமாக தேவை, எப்போ பார்ட்டியோட சப்போர்ட் அதிகமாக தேவை, இவங்களுக்கான ரேப்போ எப்படி, இவங்களுக்கான ரேப்போ எப்படி, இந்த 3 ட்ரையாங்கிளையும் கரெக்டாக சினர்ஜைஸ் பண்ணுறது தான் இந்த பிளான் போல் ஸ்ட்ராட்டஜி.
ஓகே ஓகே. பொதுவாக வந்து கிரவுண்ட்லேயே இருப்பாங்க. ஒரு 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 பொலிட்டிக்கல் பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயே இருப்பாங்க. திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க லாஸ்ட் 1 இயர்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் வி வில் மெஷர் எவ்ரி திங். ஓகே. We will measure everything, we will give him everything so that he can go with proud, with all sort of confidence, he can tell what he has done. Okay. By answering the preliminary things, we will give him first set of task and first set of score. இந்த டாஸ்க் அப்படியே அவங்களோட கேலண்டரில் சின்க்ரனைஸ் ஆகிடும். அண்ட் திஸ் டாஸ்க் எந்த அளவுக்கு கஸ்டமைஸ்டாக இருக்கணும்னா அவங்க எந்த தொகுதி, அந்த தொகுதிக்குள்ளே என்ன மாதிரி யூனிட்ஸ் இருக்குது, அந்த யூனிட்டில் இவங்க எந்த யூனிட்டு, அப்போ எந்த தெருவில் போய் இவங்க வேலை செய்யணும். ஓகே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் யூ கேனாட் ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் மேக்ரோ லெவல் அண்ட் நான் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டேன் என் வேலை முடிஞ்சதுன்னு இருக்கக்கூடாது. வி பிரேக் அஸ் டாஸ்க். இப்போ நீங்கள் வெறும் ஸ்கோரோட நிறுத்திட்டீங்கன்னா நான் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திப்பேன். இப்போ இந்த ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும். தட்ஸ் த சொல்யூஷன், ரைட்? அப்போ அதை என்ன பண்ணுவோம், அடுத்து உன்னோட கேலண்டர் 365 டேஸ் இருக்கா, 365 நாளில் நீ என்ன பண்ணணும். அப்போ சம்வேர் see he cannot do all 300 tasks. Correct. But somewhere he'll do 100 tasks, right? True. So that will make him in the key political metrics la நீங்க என்ன கேளுங்க அந்த key political metrics குள்ள இருக்கும். இங்க இந்தியா பொறுத்தளவுக்கு lot of MLAs who has again public nuisance cases ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. Correct. ஒரு போராட்டம் பண்ணி அவங்க மேலே கேஸ் இருக்கும். மெஜாரிட்டியாக ஒரு மக்கள் இந்த பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேஸே இல்லை அந்த பர்சன் மேலே, இன்னொரு பர்சன் மேலே கேஸ் இருக்குன்னா அந்த பர்சனை சூஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு தெரியாமே நீங்கள் செய்கிறீங்க. அது ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை, என்ன போய் நிற்க முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நீ போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போக வந்தேன்னா நான் வந்து உன்னை சூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே. திஸ் மச் ஆஃப் டீட்டெயிலிங் இஸ் தர். ஓகே. இந்த கீ பொலிட்டிக்கல் மெட்ரிக்ஸ் பின்னாடி இவ்வளோ டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்கள் ஆப்லேயே வந்து இன்னொரு விஷயமும் பேசி ஆகணும். ஏன்னா இப்போ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நியூஸ் வந்து ஃபோனில் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இட்ஸ் கிரவுண்ட் ஒர்க் மாதிரி தான். இட் இஸ் ஃப்ரம் பூத் டு பூத் அண்ட் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய பிளான் போலுடைய பூத் அது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட். பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் என்ன மாதிரியெல்லாம் டெக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ண அட்டெம்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்தது தான் இப்போ பிளான் போல் பூத்தோட ஆப். இப்போ இந்த பிளான் போல் பூத் ஆப்லேயே நம்ம வாய்ஸோட ஃபீச்சர்ஸை ஃப்ரீயாக இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஆட் ஆன்ஸாக. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் அ லாட். நாங்கள் இன்னும் பிளான் போல் வாய்ஸ் இஸ் மோர் ஆஃப் B2C, பிளான் போல் ஸ்ட்ராட்டும் B2C. நான் இங்கே சீன் சொல்கிறது பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ஸு. ஸோ அது இப்போ சூன் தட்ஸ் வாட் நம்மளோட லான்ச் பண்ண போகிறோம். பட் வேறஸ் பிளான் போல் பூத் வந்து இண்டிவிஜுவலாக வந்து இங்கே இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டார்டட் டு பர்ச்சேஸ் ஆல்ரெடி. ஸோ வாட் இட் டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நீங்கள் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை இப்போ நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் இருக்க பீப்புளை ரீச் அவுட் பண்ணி அவங்கள ப்ளீஸ் பண்ணி ஓட்டு வாங்கணும். சிம்பிள். திஸ் இஸ் வாட் தி எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் இஸ். இப்போது எனக்கு முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், காலங்காலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தொகுதி பற்றி. எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இமேஜின் நீங்கள் ஒரு கேண்டிடேட் வச்சுக்கோங்க. உங்கள் தொகுதியில் வந்து ஒரு 2.5 lakh பீப்புள் இருப்பாங்க. அந்த 2.5 lakh பீப்புள் ஓட்டர்ஸ் 2.5 lakhs இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2.5 லட்சம் ஓட்டர்ஸோடைய எதிர்பார்ப்பை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீச் அவுட் ஆகும்னு நான் கேட்குறேன். எப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்க? அவங்க இது எதிர்பார்க்குறாங்கன்றதை எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? த்ரூ வாட், ஹவு? சோஷியல் மீடியாவில். ஓகே, வாய்ஸ் அவுட் பண்ணால். ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஓட்டிங். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம மார்ஜினில் லூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகே. அதை நீங்கள் இன்னும் டீகோட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஓட்டிங் என்ன சொல்லுவோன்னா, பூத் லெவலில் எவ்வளோ ஓட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த பூத் லெவலில் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஊரில் சிட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு 10 years இருக்கீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ பக்கத்து வீடு சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்க டிஎம்கே ஃபேமிலி, இவங்க ஏடிஎம்கே ஃபேமிலி, இவங்க பிஜேபி, இவங்க காங்கிரஸ், இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது இது யாருக்கு இப்போ ஆனால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ போது 2.5 lakh பீப்புளுடைய அலைன்மெண்ட் உங்களுக்கு தெரியறதுக்கான பாசிபிலிட்டி குறையும். உங்கள் தெருவில் தெரியலாம், உங்களிலேருந்து 2 ஒரு உங்களோட யூனியன், அட்லீஸ்ட் யூனியன்னு சொல்லுவோம், இல்லை உங்களோட வார்டில் தெரியலாம், இல்லை உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் தெரியலாம். பட் அதை தாண்டி தெரிகிறது அப்படின்றது வந்து எப்படி தெரியும்னா, உங்களோட பார்ட்டிலேயோ இல்லை உங்களுக்கு கீழே இருக்க பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஒவ்வொரு பூத்தை சேர்ந்தவங்கள தானே இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டிசமினேட் ஆகும். ஓகே. இது எல்லாமே ஓரல் டிசமினேஷன் தான், வாய் வழியாக வரக்கூடியது, இல்லை அதிகபட்சம் பேப்பரில் எங்கேயாவது எழுதுறதா தான் இருக்கும். இப்போ திடீர்னு எனக்கு வந்து நான் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு
இந்த பூத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு திடீர்னு பார்க்கணுன்னா எப்படி பார்க்குது, அதுக்கு தான் இந்த பூத்தை. ஸோ இட் கிவ்ஸ் அ என்டையர் எண்ட் டு எண்ட் பிக்சர் ஆஃப் அ பூத். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபேமிலியை நாங்களே மேப் பண்ணிடுறோம் அதில். இப்போ நீங்கள் எலக்ட்ரல் ஓட்டர் ஷீட் எடுத்திங்கன்னா நீங்களே போய் ஒரு தேடுவீங்க, உங்கள் அம்மாவோட பேர் எங்கேயோ இருக்கும், உங்கள் பேர் எங்கேயோ இருக்கும். இதை நம்ம லாஜிக்ஸ் மூலிமா, டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் மூலிமா நம்ம மேப் பண்ணிடுவோம். ஃபேமிலிஸை மேப் பண்ணி இப்போ என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம ஒரு கேண்டிடேட்டுக்கு கொடுத்துட்டா அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு பூத்துக்கு இன்சார்ஜ் வச்சுருப்பார். அந்த ஒவ்வொரு பூத் இன்சார்ஜ் கீழே அந்த ஃபேமிலிஸை மேப் பண்ணிவிடுவோம். அந்த பூத் இன்சார்ஜ் கீழே ஒரு 5-6 ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு கீழே ஒரு 20 to 25 ஃபேமிலிஸ் வந்து மேப் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ எலெக்ஷன்ஸ் முடிகிற வரையுமே கான்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடியும். அப்போ அந்த ஃபேமிலியும் பீப்புள் ஆர் ஸோ குட் ஆக்சுவலாக. எப்படின்னா நீங்கள் வந்து அவங்க இப்போ சும்மா வந்து நீங்கள் இந்த சினிமாவில் வந்து காட்டுறதுலாம் உண்மையே கிடையாது. நீங்கள் போய் ஒரு 4 பொலிட்டீஷியன்ஸ் போய் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக பேசுனீங்கனாலே அவங்க ஆக்சுவலாக ப்ளீஸ் ஆகிடுவாங்க. பரவாயில்ல, 4 தடவை நம்மளை தேடி வராங்கல்ல, இன்டென்ட் இல்லாமல் வருவாங்களா, இதான் ஃபேக்ட் ஆக்சுவலி. திஸ் இஸ் த ஃபேக்ட். இப்போ நீங்கள் யாரும் வராதிங்கலாம் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் எங்கேயுமே இல்லை, ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுறது. ஸோ அப்போ நீங்கள் போய் என்ன அப்படின்னு இன்னும் 2-3 டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து அங்கே இது பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நாங்கள் உட்காந்துருக்கும்போது, ஓகே இந்த வார்டில் இந்த ஸ்ட்ரீட்டில் இத்தனை ஃபேமிலிஸ்க்கு வாட்டர் பிரச்சனை இருக்குது, ஓகே, நாங்கள் ப்ராப்ளம்ஸையும் அலைன் பண்ணிடுறோம். ஏஜ் வைஸும் வந்து என்ன மாதிரி ஓரியன்டேஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம அங்கே கிரவுண்ட் லெவலில் இவங்க போய் பார்ட்டி பீப்புள் கேட்கும்போது, ஓகே இந்த ஃபேமிலியில் இப்போ 5 பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இப்போ இந்த நியூ பார்ட்டி என்ட்ரன்ஸ் எல்லாம் வராங்க, அப்போ இந்த 2 பேர் வந்து இவங்களுக்கு அலைண்டாக இருக்காங்க, இந்த 3 பேர் இவங்களுக்கு அலைண்டாக இருக்காங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களான்றது தேவையில்லை. நமக்கு ஒரு அலைன்மெண்ட் அங்கே தெரிய ஆரம்பிக்கும் டு an extent. ஸோ இந்த அளவுக்கு அண்ட் this will give you that's what I said. நீங்கள் உட்காந்து போய் கேட்டு எஸ் அதெல்லாம் பண்ணுங்கள். பட் ஸ்டில் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் அவுட் ஆஃப் 200 பூத்ஸ் 75 பூத்ஸ் வாஸ் ஃபேவரபிள் டு மீ. இப்போ அந்த பூத்தில் எத்தனை தடவை என்னோட ஒர்க்கர் போயிருக்கான்னு என்னால் பார்க்க முடியும். ஏற்கனவே எனக்கு சேஃபாக இருக்குது, இப்போ அந்த பூத்தை நான் கண்டுக்காமல் விட்டேன்னா இந்த தடவை எனக்கு அது அகேன்ஸ்டாக மாறும்ல. அதெல்லாம் நீங்கள் பூத் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே அதில் நம்ம மேப் பண்ணிடலாம். எஸ், அதை டாஸ்க் இது அகெயின் அதே தான் நான் சொன்னேன், நம்ம அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை கொண்டு போகணும். இவர் பண்ணுறாரான்றதை எப்படி என்ஷூர் பண்ணுவோம்? ஆல் திஸ் இஸ் பீன் டன். ஸோ தட்ஸ் வாட் பிளான் போல் பூத். த ஃபைனல் ஒன் இஸ் பிளான் போல் 360 டிகிரி. இது எதுக்குன்னா பார்ட்டி ஹை கமாண்டுக்கு, ஓகேங்களா? அகெயின் தான் இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை நீங்கள் வந்து இந்த பிளான் போல் ஸ்ட்ராட்டுக்கும் 360 டிகிரிக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ என்னென்னா அகெயின் இப்போ ஒரு ஹை கமாண்ட் இருக்குது, ஒரு பார்ட்டி லீடர்ஷிப் இருக்காங்க, 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா 234 கான்ஸ்டிடுவன்சியில் இப்போது அந்த கான்ஸ்டிடுவன்சியில் யார் எம்எல்ஏவாக இருக்காங்க, இது ஈஸி ஒரு டேஷ்போர்ட் வியூவில் பார்த்துடலாம். நம்ம பார்ட்டியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்போசிஷன்லேருந்து இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த உங்கள் பார்ட்டியில் இப்போ ஒருத்தங்க இருக்காங்க கேண்டிடேட், இவங்களுக்கு அடுத்து இந்த ரேஸில் யார் இருக்கான், இவரோட ஸ்கோர் என்ன, இவரோட ஸ்கோர் என்ன, இன்ட்ரா பார்ட்டி உங்கள் பார்ட்டிக்குள்ளேயே ஆப்போசிஷனில் யார் இருக்கா, இன்டர் பார்ட்டி அவங்களோட ஸ்கோர் என்ன, இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மெட்ரிக்ஸ் அளவில் இவங்களோட ஸ்கோர் என்ன. அப்போ இது அகைன் ஒரு பார்ட்டி லீடர்ஷிப்புக்கு ஒரே ஹேண்டில் ஒரு தொகுதியை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இமேஜின் உங்கள் பார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் 1 கேண்டிடேட் 2 இந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னும் போது அவங்களோட ஸ்கோர்ஸ் இருக்குது. இப்போது இவங்க என்ன சொல்லலாம்னா, ஓகே இப்போ உங்களோட ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அதை நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆப் மூலிமா அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க அதை ஒர்க் பண்ண அப்டேட் பண்ண இங்கே ஸ்கோர்ஸ் ரைஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு டெமோக்ரஸி இங்கே வருது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இங்கே தான் விஷயமே. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் ஒர்க்குக்கான அவுட்புட் இங்கே என்னன்னு ஒரு விசிபிலிட்டி வருது. ஸோ ஒரு மெஷர்மெண்ட்குள்ளே வரும்போது இட் கெட்ஸ் மோர் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் a party winning an election becomes more close here. That's very important. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ஒரு பார்ட்டி ஒரு எலெக்ஷனை வின் பண்ணுறது எப்படின்னா, the more you measure, the more you work on improvising it, people will vote. This has proven in many countries, especially நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இப்போ நம்ம சொல்கிற எக்ஸசைஸை எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டி தன்னோட கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில மெஷர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து அரைவானது தான் இந்த கான்செப்ட்ஸ். ஆக்சுவலாக நிறைய கான்ஸ்டிடுவன்சி ஏன் லூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெரிய அளவுக்கான கிளாரிட்டிஸ் வந்து ஓகே அது இண்டிவிஜுவலுக்கு இருக்கலாம்,
அப்போ அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்குன்னா அதோட ப்ரிசைஸான விஷயம் என்ன அப்படின்றது அந்த கேண்டிடேட் கிடைக்கும். ஒரு ஹை கமாண்டுக்கு தெளிவாக தெரியும். ஓகே. ஸோ தட்ஸ் வேர் திஸ் பிளான் போல் 360 டிகிரி கம்ஸ். பாலிடிக்ஸை பார்க்குற விதம் நீங்கள் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? வை டு யூ வாண்ட் அ காமன் மேன் டு என்டர் பாலிடிக்ஸ்? சி கான்ஸ்டன்ட்லி காமன் மேன் இஸ் என்டரிங் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், எஸ்பெஷலி இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை, அதாவது நான் என்னுடைய செட் ஆஃப் பீப்புள் பேசுகிறேன். அதை விட இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் பொலிட்டிக்ஸ்க்கு அதிகமாக வர மாதிரி தான் ஐ கேன் சி த ட்ரெண்ட் பீப்புள் கம்மிங் இன்சைட். நீங்கள் அதான் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி போய் யூடியூப்பில் பாருங்கள் பொலிட்டிக்கல் சேனல்ஸ் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு. சி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்றைக்குமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 20-25 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா சொல்லுங்களேன் 2026 என்ன அப்படின்வாங்க. அவ்வளோ வேறு எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க. அது பி ஸோ ஃபேசினேட்டட். நீங்கள் சினிமாவை விட ரொம்ப ஃபேசினேட்டிங் டாபிக் டு டிஸ்கஸ் அப்படின்னா பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அது நடக்கிறது. ஃபைனலி பிளான் போலோட விஷன் என்ன? மேக்கிங் a particular thing accessible, affordable, available. So that's the ultimate idea. இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னா லெட்ஸ் மேக் இட் accessible, லெட்ஸ் மேக் இட் அவைலபிள். ஓகே. ஸோ அந்த ஒரு டிவைடை ஓவர் கம் பண்ணும் அப்படின்றது தான் அல்டிமேட்டான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் பூத் ஆப் பண்ணும்போதே இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு 6-7 people have purchased our app. So that is directly candidates out of MLA candidates. இப்போ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பூத் லெவல் மேனிஃபெஸ்டோ பண்ணலாம். ஓகே ஓகே. அப்படின்னும் போது ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி ப்ரோக்ரெசிவ், ரைட்? ஸோ இது வந்து பேன் இந்தியா எஸ். டு ஸ்டார்ட் வித் we have started in Tamil Nadu. Moving forward we are going to scale across India. ஓகே. வேர்ல்ட்ல வேற எல்ஸ் இந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்போ நம்ம கொடுக்குற இந்த செக்மெண்டேஷன் அளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணலை இன்னும். ஸோ அப்போ இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஆமாம். ஸோ அந்த பாலிடெக்ன்ற டொமைனே இந்த மாதிரி இது கிடையாது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகிற அடுத்த எலெக்ஷனில் வந்து ஐ எம் ஷுவர் பிளான் பால் வந்து வில் ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் இல்லை? எஸ் எஸ், ஃபார் ஷூர், ஃபார் ஷூர். So all the very best. Thank you so much. Thanks a lot for your team to come in and do it. Yeah, thank you so much.